அகிலா, நீ இந்த போனை வை. ஆதி உன் மிஸ்கால பார்த்துட்டு டெஃபினட்டா கால் பண்ணுவான். இத கையில வச்சுக்கோ, கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான். இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேற விடாம நச்சரிச்சிட்டு இருக்காரே. ப்ளீஸ் அகிலா, அவன் கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான். சரி கொடுங்க. ஆண்டவா, நீ இருக்க. ஃபோன் பண்ண முடியாது. இட்ஸ் டெட். ஃபோனை சரி பண்ணுங்க. பானரை கூட்டம் வருதே. This number is currently switched off. Please try again later. என்னாச்சு மாமா? இவ்வளோ நேரம் பிஸின்னு வந்துச்சு, இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீ ஒன்றும் கவலைப்படாத பார்வதி. அம்மா ஒன்றும் வேணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. சார்ஜ் இல்லாமல் கூட சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. ஓய் பொண்டாட்டி, நான் ஒன்றும் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறேன்னு நினைக்காத. வேணும்னா ஒரு டாஸ்க் வச்சு பார்த்துக்கலாமா? அதான், எப்பெல்லாம் என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை வரலையோ அப்போல்லாம் நம்பிக்கை வர்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவோம்ல. இதை பார், இது நான் உனக்காக வாங்கிட்டு வந்த நெயில் பாலிஷ். இந்த பாலிஷை உன்னுடைய 5வது விரலில் போட்டு முடிக்கிறதுக்குள்ள அம்மா கிட்ட இருந்து கால் வரும். கொடு. நான் சொல்லல? அப்பாதான். சொல்லுங்கப்பா. ஹலோ ஆதி, எங்க இருக்கிற? வீட்டில் தான் இருக்கேன். உன் ஃபோன் ரொம்ப நேரமா பிஸியா இருந்தது, அதனால தான் கேட்டேன். அம்மாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. நீ அம்மா ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தியா? இங்க உங்க அம்மா உன்கிட்ட பேசுறதுக்கு உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா? அம்மாவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆமா ஆதி, ஒரே நேரத்துல 2 பேரும் ஒருத்தர் ஃபோனுக்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டே இருந்ததால 2 பேர் ஃபோனும் பிஸியா இருந்திருக்கு. இப்போ நான் கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. ஆதி, உங்க அம்மா ஃபோன் கை தவறி கீழே விழுந்து டிஸ்பிளே உடைஞ்சு போயிடுச்சுப்பா. அதனால அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மாமா, அம்மா என்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்களா? ஆமா பார்வதி, நான் அகிலா கிட்ட ஆதிக்கு ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதி கிட்டயும் பார்வதி கிட்டயும் பேசு அகிலா. வனஜா எப்பவும் போல குறுக்க வந்து அகிலாவை குழப்ப பார்த்தா.
என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? வாசல் வரைக்கும் வந்தவனுக்கு உள்ள வந்து அக்காவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போனோம்னு தோணாதா? பெத்த தாயை விட பொண்டாட்டி தான் முக்கியம்னு அப்படியே போயிட்டான்ல. நீங்க என்னமோ அக்காவை ஃபோன் பண்ணி அவகிட்ட பேச சொல்றீங்க. அக்கா தான் இறங்கி போணுமா எப்பவுமே? அவன் இப்ப பொண்டாட்டி தாசனா ஆயிட்டான்க்கா. வாய மூடு. எனக்காகவும் என் பரம்பரை கௌரவத்துக்காகவும் தன்னோட உயிரையே பணயம் வச்சவ பார்வதி. நான் வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் என்னைக்குமே என் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தையும் மரியாதையையும் கொஞ்சம் கூட மாத்திக்காம எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறவ பார்வதி. பழசெல்லாம் எதுவுமே மறக்கல. அம்மாக்கு என் மேல தனி பாசம்தான். ஐயோ, எல்லா விஷயமும் ஞாபகம் வச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த மருமக மேல அவங்களுக்கு பாசம் இருக்கதா செய்யுது. ஆதி, ஓ அம்மா ஒரு பிசினஸ் விஷயமா ஜூம் கால்ல பேசிக்கிட்டு இருக்கா. அதனால நீ அப்புறம் உங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசு. உங்க அம்மா உன்கிட்டயும் பார்வதி கிட்டயும் கண்டிப்பா பேசுவாங்க. மெல்ல மெல்ல எல்லாம் சரி ஆயிடும் ஆதி. சரிப்பா, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி ஆதி, நான் போனை வச்சிடுறேன். வாங்கின அடிக்கு இந்நேரம் வாசல் எங்கன்னா ஓரமா படுத்திருப்பான்னு பார்த்தா வாக்கிங்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த குள்ளன் நரி வனஜா எதுக்கு இப்ப குறுக்கவும் மறக்கவும் நடந்துகிட்டு இருக்கா? இந்த குடும்பத்தை கெடுக்க வேற என்ன பிளான் பண்றானே தெரியலையே. நம்ம இருக்கும்போது அதெல்லாம் நடக்குமா? வனஜா, இந்த வரேன். இருமை ஆள மண்டையை பாரு. எதுக்கு இப்படி வழியை மறைச்சிட்டு வந்து நிக்கிற? வேற வேலை இல்லையா உனக்கு? நான் நிக்கிறது இருக்கட்டும், நீ எதுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே அங்கே நடந்துனுக்குற? எல்லாம் முன்னாலதான். என்னாலியா? பின்ன என்ன? சும்மா இருந்த தூண்டி விட்டு அகில கிட்ட அற வாங்க வச்சல்ல. சித்திக்கு அடி வாங்கினது பத்தல போல. அத சொல்றியா? என்னமோ புதுசா அடி வாங்கின மாதிரி பேசுற. இதெல்லாம் உனக்கு சகஜம் தானே வனஜா? தொடச்சிட்டு போய் வேலையை பாரு போ. வடிவு, அகிலா என்னதான் அடிச்சாலும் உடனே என்கிட்ட பேசிடுவாளே. ஆனா இந்த வாட்டி அரைஞ்சதுல இருந்து என்கிட்ட பேசவே இல்லையே. அதான் எனக்கு ரொம்ப குழப்பம். இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? போ, ஏதாவது இருக்கும் தின்னுட்டு உன் வேலையை பாரு. வந்துட்டான் அப்படியே பெரிய அக்கறை தங்கச்சி மேல விசாரிக்கிற மூஞ்ச பாரு. அருண், வனஜா ஆண்டிய மறுபடியும் ஆண்டி கிட்ட மாட்டி விட்டு அரை வாங்க வச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமே. ஆமா, அதுக்கு ஐடியா வேணுமே. எப்படி மாட்டி விடுறது? இரு, மாப்பிள்ளைகிட்ட பேஸ்ட் வந்து ஒன்று வச்சுக்கிறேன். ஐஸ்வர்யா. ஆண்டி. போ. சொல்லுங்க ஆண்டி. ஜெர்மனில இருக்கிற கிளையண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஜூம் கால் பண்ணணும். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்க ஆண்டி. கால் முடிஞ்சு நானே வெளியில வருவேன். ஓகே? என்ன சொல்ற இவ? ஒன்னும் கேட்கலையே. போய் போய் இந்த ஹோட்டல் கறிக்கிட்டியா சொல்லணும். அம்மா என்ன சொன்னாங்க? அது அப்புறம் சொல்றேன் அருண். ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன ஐடியா?
இப்படி ஏய் சூப்பர் ஐஸ். சரி சரி போய் ஆரம்பி போ. ஓகே பட்டமா அம்மா வாங்க. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. ஆண்டிக்கு தலைவலிக்கு தான் புதினா டீ போட்டு கொண்டு வாங்க. சரிங்கம்மா. சீக்கிரம் கொண்டு வாங்க. சரிங்கம்மா, இப்பவே கொண்டு வரேன். சக்சஸ். சூப்பர் ஐஸ். சக்சஸ். புதினா டீயா வேணும்? புதினா டீயை நான் தான்க்கா உங்களுக்காக போட்டேன்னு சொல்லி கொடுத்து என்ன அடிச்சிட்டனேன்னு அவ வருத்தப்படணும். இந்த 2 அடி சிலிண்டர் எங்க போச்சு காணோம்? ஏய் வாங்க. குடு. அம்மாவுக்கு அவசரமா போட்டு கொண்டு போறேம்மா. உங்களுக்கு நான் வந்து போட்டு தரேன். ஏய் போதும், நிறுத்து உன் சொற்பொழிவ. பெரிய அக்கறை தான், எல்லாம் எங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டு போ. வந்துட்டான் வக்கீலா. பொசுக்கு பொசுக்கு நான் அடிக்கிற புதினா டீயை வச்சு கவர் பண்றேன் பாரு. பின்னாடி போ மாப்பிள்ள, பின்னாடி போ. ஒளி ஒளி ஒளி. பார்த்து ஷாக் ஆக போற. அக்கா 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 அக்கா. மாப்பிள்ள நல்லா வாங்கி கட்டி போறான் பாரு. அக்கா அக்கா வரல பாரு. அக்கா வந்துட்டாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்கா புதினா டீ வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களாமே, அதான் நானே என் கையால போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்கக்கா. ஏய் என்கிட்ட பேசக்கூடாது, எதிர வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்திருக்கேன்னு நினைச்சியா? எதுக்கு இப்ப இங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? போ. சும்மா திமுரு பிடிச்சவ. எதுக்கு இப்ப இந்த ஏறினா? இவ புதினா டீ கேட்டாந்தானே அந்த ஹோட்டல்காரி வந்து சொன்னா. வா மாப்பிள்ள. போய் கிளம்பி போ 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 போ. இன்னைக்கு விடக்கூடாது அவளை. வனஜா, இந்த கெட்ட நேரத்திலயும் உனக்கு ஒரு நல்ல நேரம். அடியில இருந்து தப்பிச்சல. இவன சித்தி ஏதோ எங்களால முடிஞ்சது. செய்யுங்கடா. உங்களை கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்புறேன். மாப்பிள்ள, இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு நல்ல பாட்டு பாடணும் போல தோணுது. அப்படியே மாமா, என்ன பாட்டு? சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. வாய மூடு வடிவே. அது ஒண்ணு இல்ல மாமா, நீ இவ்வளவு அழகா பாடுறீல, அந்த பொறாம. வைத்தறிச்சல். ஆமா. 5 குடம் தண்ணி எடுத்து ஊத்து, சரியா போயிரா. என்னாச்சு மாமா? புதுசா இப்படி ஒரு பார்வை?
என்னாச்சு உங்களுக்கு? இல்ல எனக்குள்ள அடிக்கடி ஒரு விஷயம் தோணும். உனக்குள்ள ஒரு அகிலாண்டேஸ்வரி இருக்காங்களோன்னு. என்ன மாமா சொல்றீங்க? எங்க அம்மாவோட தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை இது அத்தனையும் உனக்குள்ள இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நீ பண்ண குழி பூஜையில இருந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாமா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? அம்மா எங்க, நான் எங்க? என்னைய போய் அம்மாவுக்கு சரியா வச்சு பேசுறீங்க? அம்மாவோட துணிச்சல், தைரியம், கம்பீரம் இதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது மாமா. அப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? என்ன மாமா சொல்றீங்க? நீ அம்மா மாதிரி நடிச்சு காட்டணும். ஆ, என்னது? அகிலா அம்மா மாதிரி நான் நடிக்கணுமா? ஆஹா, அதெல்லாம் முடியாது மாமா. கண்டிப்பா உன்னால முடியும். சொன்னா கேளுங்க மாமா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அம்மாவோட அந்த நட, கம்பீரம், பார்வை இதெல்லாம் எனக்கு வரவே வராது மாமா. நான் ஒரு சாதாரண டிரைவரோட பொண்ணு. அது அப்போ. ஆனா இப்போ நீ ஆதிக்கடவுர் ஆதித்யாவோட பொண்டாட்டி, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமக. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு இருக்கிற அந்த கம்பீரம் உனக்குள்ள எப்போ வந்துடுச்சு. நான் சொல்ற மாதிரி ஜஸ்ட் ட்ரை பண்ணு. உனக்குள்ள இருக்கிற அம்மாவை நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன். வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னாலலாம் அப்படி நடிக்க முடியாது. என் பேச்சு கேட்க மாட்டியா? நீங்க இப்படி கேட்டா என்ன மாமா சொல்றது? இப்ப நீ ஒத்துக்கிட்டு அம்மா மாதிரி நடிச்சு காட்டலனா அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். என்ன மாமா நீங்க இப்படி பண்றீங்க? சரி, நான் நடிச்சு காட்டுறேன். நிறுத்துறியா? ஏய் வனஜா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? வேலைக்காரங்கன்னா உனக்கு என்ன அடிமையா? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்த தொலைச்சிடுவேன், தொலைச்சி. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நானே செஞ்சு தரேன். நீங்க போங்க. ஓய் பொண்டாட்டி, தெரியாது முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்ட. ஆதிக்கடவுர் பரம்பரையோட கம்பீரம் உனக்குள்ள வந்துருச்சு. உள்ளுக்குள்ள இல்லாம அது வெளியே வராது. போங்க மாமா. மாமா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கோயிலுக்கு போன போல இருக்கு. நான் ஜானகி அம்மாவை துணைக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? நீ ரொம்ப டயர்டா இருப்பிய பார்வதி, உன்னால நடந்து போயிட்டு வந்துட முடியுமா? இப்ப நான் இருக்கிற சந்தோஷத்துல பறக்கவே செய்வேன் மாமா. சரி, நான் போய் புடவை மாத்திட்டு கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரி போ.